கோவிந்தாவுக்கும் நடிகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு நான் கூட பலமுறை கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னும் மீடியாவிடம் பலமுறை தெரிவிச்சிட்டேன். ஆனால் என் கண்களால் பார்க்கும் வரையிலும் இல்லை. அவரை கையும் களவுமாக பிடிக்கும் வரைக்கும் நான் எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு மராத்தி நடிகை அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு இப்போ நடிகை சுனிதா சொல்லியிருக்கிறது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க ரசிகர்கள். கோவிந்தாவுக்கும் சுனிதாவுக்கும் இடையே ஒருவர் வந்துவிட்டதாக பேசப்படக்கூடிய நிலையில் அது ஒரு மராத்தி நடிகை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறது ரொம்பவே வைரலாகி வருது. கோவிந்தாவை காதலித்து 1987ஆம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க சுனிதா. ஆனால் மகள் டீனா பிறக்கும் வரை தனக்கு திருமணமானதை வெளியே சொல்லாமல் ரகசியமாக வச்சுருந்தாங்க. அவருக்கு யஷ்வர்தன் என்கிற மகனும் இருக்காங்க. இந்த நிலையில் அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு விஷயத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. கோவிந்தா தன்னை துன்புறுத்ததாக சொல்லி விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செஞ்சாங்க சுனிதா. இது முன்னாடியே செய்திகளாக வெளியாச்சு. ஆனால் பிரச்சனையை பேசி தீர்த்து விட்டதாக சொன்னாங்க. நானும் கோவிந்தாவும் ஒருவரை விட்டு ஒருவர் வாழ முடியாது, எங்களுக்கு விவாகரத்து நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில் தன்னுடைய கணவர் வேற ஒரு நடிகரோட தொடர்பில் இருக்கிறாருன்னு தனக்கு நியூஸ் வந்ததாகவும் அவங்க கண்ணால் பார்க்கல, அது வரைக்கும் நான் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்களாம். இது வைரலாகி வருது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.